ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 5 கட்ட தேர்தலிலேயே 310 இடங்கள்ல வெற்றி பெற்று விடுவோம். 6-7 அப்படிங்கிறதுல 400 தான் இலக்கு அப்படின்னு திரு அமித்ஷா பேசியிருக்கிறார். தோல்வி பயத்தில் நடுங்குவதை பாஜகவினர் குரல் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஸ்டாலின் வெர்சஸ் அமித்ஷா, களத்தை பிரதிபலிப்பது யார் அப்படிங்கிறதா நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு ஹபீசுல்லா பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பாக்கி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஹபீசுல்லா, ஏற்கனவே எங்களுக்கு 310 இடங்கள் வெற்றி உறுதியாயிடுச்சு 5 கட்டங்களில். 6-7 அப்படிங்கிறதுல 400 தான் இலக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முதல்வருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ல தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமையில் புதிய இந்தியா உருவாக்கப் போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்கு. தொண்டர்களுக்கு எழுதினக்கூடிய மடல்ல இருக்கு. அந்த தோல்வி பயம், புலம்பல் அப்படிங்கிறத முதல்வர் எப்படி அனுமானிக்கிறார்? இல்லை, அதுதான் நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய ஒரு கோர் ப்ராபகேண்டா பிரச்சாரம்ன்றதை பார்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய கோர் பிரச்சாரம்ன்றதை ரெண்டுமே பிரித்து பார்த்துருவோம். ஜனவரி மாதத்தில் இந்த தேர்தல் தொடங்குகிற அந்த காலத்தில் பிரதமர் பேசினதை இன்னைக்கு பேசுகிறாரா? வளர்ச்சி, விக்ஷித் பாரத், இதை பற்றியே பேசிகிட்டு இருந்ததை இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியா வல்லரசு ஆகும் போது உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க போகிறாங்க, நாங்கள் உலகத்துக்கே விஸ்வகுரு, நான் தான், இந்தியா தான் விஸ்வகுருன்னெலாம் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்த இந்தியாவுடைய பிரதமர் அப்படியே தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய மொழியை மாற்றுறாரு. அவர் பேசக்கூடிய பிரச்சாரம் மட்டும் இல்லை, அவருடைய உடல் மொழியே முற்றிலுமாக எண்ணிக்கையை குறைக்கலையே. எது எண்ணிக்கை 400, என்டிஏ 400, பாஜக 370ங்கிறதுல எங்கேயாவது ஒரு இடம் எங்கேயாவது குறைஞ்சு இல்ல அங்கேயே நான் கன்சிஸ்டண்டா இருக்காரு. இந்தியா டிவின்ற ஒரு வட இந்திய சேனலுக்கு கொடுத்த பேட்டியில அந்த 400ன்றதே ஒரு ட்ராப் தான். எதிர்கட்சிகளை எல்லாருமே தேர்தல் நரேட்டிவே நாங்கள் மாத்திட்டோம், 400க்குள்ள கொண்டு வந்துட்டோம், மோடி ஆட்சிக்கு வருவாரா இல்லையான்னு பேசுவதற்கு பதிலாக மோடி 400 வாங்குவாரா மாற்ற மாட்டாரான்ற ஒரு ட்ராப்பை கொண்டு வருவதற்காக அந்த 400ன்ற இலக்கை நாங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு பிரதமர் பேசுறாப்புல. உங்களுக்கு இலக்கே செட் பண்ண முடியல. எங்களுக்கு இலக்கே தேவை கிடையாதுன்றேன். நாங்கள் ஆட்சிக்கு அமைய போறோம், இந்த எண்ணிக்கையில் அமைய போறோம்ன்றது சொல்ல வேண்டியது கிடையாது. கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபா போட்டது எப்படி ஜும்லான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி 400 இது ஜும்லான்றத பிரதமர் வாயால இன்டைரக்டா ஒத்துக்கிறாரு. அப்ப எங்களுக்கு தென்னிந்தியாவிலையும் இடங்கள் அடக்கம். இது தென்னிந்தியாவிலையும் அந்த 400 அப்படிங்கிறதுக்குள்ள எண்ணிக்கை. நான் என்ன சொல்றேன், கடந்த தென்னிந்தியாவிலையும் பாஜக உருவாக்க போகுது. பங்களாதேஷ்லயும் சேர்த்து நிக்க சொல்லுங்க, இலங்கையிலயும் சேர்ந்து நிக்க சொல்லுங்க, அப்படியே சைனால கூட ஒரு 4-5 பகுதியில் போய் நின்று அந்த சீட்டையும் இல்லை சேர்த்துக்க சொல்லுங்க. அதனால அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க அவர் ஏன் பயத்துடைய வெளிப்பாடுன்னு எங்க தலைவர் சொல்றாருன்னா, முதல்ல பேசினது 2 கூட்டத்தை தாண்டிருமா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்னாங்க, 3வது இடத்தை தாண்டிருமா இந்த கூட்டணி அப்படின்னாங்க. அப்ப நான் இதுதான் சொல்ல வரேன், எங்களுக்குள் முரண் இருக்கிறது. ஆனா அடிப்படை பிரச்சாரமாக பேசக்கூடிய விஷயம் இந்தியா கூட்டணி இதுன்றது பாத்தீங்கன்னா, நாங்க சொல்றோம் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அரசியல் அமைப்பு சட்டத்துடைய மாண்பை காப்பாற்றணும்ன்றோம், இருக்கக்கூடிய அமைப்புகளுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்ன்றோம். இது இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆனா இதை தான் முதன்மை பிரச்சாரமாகவும் நாங்க வைக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வைக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் சிறுபான்மை சமூகத்துக்கு போயிடும், ஓபிசி கிட்ட இருந்து புடுங்கி இடஒதுக்கீடே சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த அடிப்படை பிரச்சாரத்திற்கு எதிராக சந்திரபாபு நாயுடு 4% கொடுப்பேன் அப்படின்றார். அப்ப இது பயத்துடைய பதற்றத்துடைய வெளிப்பாடு தானே. இவ்வளவு பிரச்சனை இருந்தா ஏன் 400 எங்களுக்கு வேணுங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாரு, பிரதமர் சொல்லிட்டாரு. இல்ல மீண்டும் 370ங்கிறத காங்கிரஸ் கொண்டு வந்துடக்கூடாது, இல்ல ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவரை ஜனாதிபதியாக நியமிக்கணுமா
அதுக்கு 400 வேணும் அப்படின்னு காரணங்களை அவர் பட்டியலிடுறாரு. இல்ல அந்த 400க்கு இடஒதுக்கீடை வந்து இன்னும் ஆண்டு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்கணும். ஆமா, அதுக்கு 400 வேணும். அவங்களுக்கு எங்க இலக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இத சொல்லும் போது எந்த அடிப்படையில காங்கிரஸ் இதை மாத்த போகுதுன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லணும்ல. போற போக்குல பேசிட்டு போலாமா? இன்னைக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சுக்கு எதிராக முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ காணொலி பரவிக்கிட்டு இருக்கு. காவ்யா மாறனுக்கு எதிராக மார்க் பண்ணி அதை ஒரு ஃபேஸ்புக் பேஜ் பண்றதே தப்பு. ஆனா பிரதமர் பண்ணலாமா? ஒரு டேட்டா இல்லாம ஒரு ஃபேக்ட் இல்லாம எங்கேயாவது தலித் சமூகத்துடைய இடஒதுக்கீடை எடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துடுவோம் எங்கேயாவது காங்கிரஸ் சொல்லியிருக்கா? ஓபிசி சமூகத்துடைய இடஒதுக்கீடை எடுத்து நாங்க சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுத்துருவோம் காங்கிரஸ் சொல்லியிருக்கா? இல்ல அதை செய்ய தான் முடியுமா? அப்ப சொல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் எரும மாட்டை கூப்பிடுறார் பிரச்சாரத்துக்கு, மாங்கல்யத்தை கூப்பிடுறார் பிரச்சாரத்துக்கு. அப்ப இது எல்லாமே அவருடைய பதற்றத்தை காட்டுது. ஒரு கன்சிஸ்டன்டான நரேட்டிவ். ஃபேக்ட் அப்படி சொல்லலையே. 429 இடங்கள்ல எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு 5 கட்டங்கள். 324 இடங்கள்ல 2019 பாஜக ஜெயிச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது இப்ப நீங்க புதுசா இந்தியா கூட்டணின்னு நீங்க ஃபார்ம் பண்ணி இருக்கிற கட்சிகள் 110 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கீங்க. நான் பேசுறது 5 கட்டத்துக்கு மட்டும் கரெக்ட், சரியா? இன்னும் 114க்கு எலெக்ஷன் நடக்க போகுது. 57 நடக்க போகுது. இந்த 324ங்கிறத 2019லயே அவங்க வாங்கிட்டாங்களே. 429க்கு நடந்ததுல வாங்கிட்டாங்களே. அப்ப எங்க அந்த அது ஜும்லா, அந்த கணக்கு ஜும்லான்னு நீங்க அப்ப 2019ல ஜெயிச்ச தொகுதிகள் எல்லாம் இந்த வாட்டி ஜெயிச்சிருமா என்ன? அப்ப நாங்க 2021ல இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம். அதுக்காக 2026ல பாஜக போட்டி போடவே போறது இல்லையா? இதுல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வாக்குகள் சிதறி போனது. பாஜகவுக்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 37% 2019ல. என்டிஏ கூட்டணிக்கு கிடைத்தது 45%. இன்னைக்கு அந்த கூட்டணியில இருந்த பலர் எங்களோடு இருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய கேம் மாற போகுது. கர்நாடகால இதே அளவுக்கு வாங்கிட முடியுமா போன வாட்டி வாங்கின மாதிரி? பீகார்ல இந்த வாட்டி போன வாட்டி வாங்கின மாதிரி இந்த வாட்டி வாங்கிட முடியுமா? இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. தெலங்கானால இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 2019க்கும் இப்பயும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி சேர்ந்து இருக்கு. டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் சேரவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க. கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பெங்கால்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கு. அப்போ காஷ்மீர்ல ஃபுல்லாவே இங்க சீட்ல நிக்க போறதே கிடையாதுன்ட்டாங்க, நிக்கல. அப்ப இந்தியா முழுக்க அன்னைக்கு புல்வாமான்ற ஒரு நரேட்டிவை வச்சு இந்திய பாதுகாப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை போற இடத்துலலாம் பேசினாரு. இன்னைக்கு அதே ஆயுதம் பிரதமருக்கு எதிராக திரும்பி இருக்கு. சைனாவுடைய அத்துமீறல்கள் கண்டிக்க முடியல, அதை டிப்ளமேட்டிக்கா தான் ஹேண்டில் பண்ணுவேன்னாரு. கண்ணுல அப்படியே உச்சத்தோட நான் வந்து எதிரிகளை சமாளிப்பேன் 2019ல பேசிய பிரதமர் இன்னைக்கு சைனா இந்தியாவுக்குள் புகுந்து 24 கிராமங்களுக்கு அது என்னுடைய எல்லை என்னுடைய பேருன்னு சொல்லும் போது அதை பத்தி பேச மாட்டேங்கிறார். அப்ப எலக்டோரல் பாண்ட்ஸ் இருந்துச்சா? ஒரே நிமிஷம், ஊழலை பத்தி பேசிக்கிட்டு பேசுவோம். ஓகே, திரு புரட்சி கவிதாசன், 310ல என்டிஏ ஜெயிக்கும் இல்ல பாஜக ஜெயிக்கும் 5 கட்ட தேர்தல் முடிவுல அப்படின்னு ஒரு நம்பிக்கையை திரு அமித்ஷா வெளிப்படுத்துறத புரிஞ்சுக்க முடியும், அப்படி வெளிப்படுத்தி இருந்தால். ஆனா என்கிட்ட டேட்டா இருக்கு அப்படின்றார். 310ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம், எனக்கிட்ட டேட்டா இருக்கு அப்படின்றாரு. அது என்ன டேட்டான்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. நீங்க அமித்ஷா அவர்களை நவீன இந்தியா எப்படி அடையாளப்படுத்தியிருக்கிறது அப்படின்னா, அரசியல் சாணக்கியன் அப்படின்னு அடையாளப்படுத்தியிருக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு உள்துறை இலாக்காவை ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு இரும்பு மனிதருக்கு இணையாக சொல்லப்படுகிற ஒரு இரும்பு மனிதராக அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமாக குலுக்குச்சீட்டில் வந்த உள்துறை அமைச்சர் கிடையாது. இழுபறியில் மியூசிக் சேரில் வந்து உட்கார்ந்த உள்துறை அமைச்சர் கிடையாது. தகுதி திறமை அடிப்படையில் பரிச்சார்த்தமாக குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்களோடு இணைந்து பணியாற்றி குஜராத்தை ஒளிர்கிறது மிளிர்கிறது, பாரதத்திற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் பெறப்பட்ட பெயர் அமித்ஷா. அதனால அமித்ஷா அவருடைய நுனிப்புள்ளை மேயக்கூடியவர் அல்ல. திரு அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சர் நிர்வாகம் குறித்த சந்தேகம் இல்லை. இப்ப அதை வெளிப்படுத்தல. நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்கும் டேட்டா இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது என்ன டேட்டா, எதை அடிப்படையாக வச்சு 310 இருக்குல்ல சார்?
எக்ஸிட் போல் சர்வே வந்து யாருனாலும் செய்யலாம் இல்ல, எடுக்கவே இல்லையே. இல்ல செய்யலாம்ல. எடுத்திருக்கா. நீங்க எக்ஸிட் போல் ஆஃப்டர் போலிங் போலிங் ரேட்டை பொறுத்து அது எந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, எந்த மாநிலங்களில் எத்தனை வாக்கு சதவீதம் அமைகிறது, எதிர்க்கட்சி மாநிலங்களில் எவ்வளவு, அது மாதிரி ஆளுங்கட்சி மாநிலங்களில் எவ்வளவு, அங்கே இங்கே திருப்தி அதிருப்தி அலைகள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் பொறுத்து மற்ற எல்லார விட அவர் வந்து அரசியலை ஐயம் திரிபு வர கற்றவர். ஆனா தோல்வி பயம் அதனால புலம்புறீங்கன்னு முதல்வர். அதாவது நீங்க சார் திரும்ப திரும்ப வந்துட்டு பாஜகவுக்கு தோல்வி பயங்கிறதே கிடையாதுங்க. நான் ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு உண்மையை சொல்லணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த மலைக்கு ஒதுங்கின ஆடு கிடையாது. அது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அடிநாதத்தோட என்றென்றைக்கும் சமரசம் இல்லாம அரசியல் சமர் செய்ய வேண்டும், பாரதம் உலகின் குருவாக வேண்டும் அப்படின்னு உருவான ஒரு பார்ட்டி. இந்த பார்ட்டி வந்து வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, இந்த விளைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஃபேக்ட் வேணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொன்னேன்ல திரு ஹஃபீஸுக்கு, ஆனா அந்த நம்பர்ல அவர் என்ன இன்டர்பிரட் பண்ணாருன்னா, கரெக்ட் 2019 அந்த சூழல் இருந்தது, 2024 அந்த சூழல் இல்லை, அவங்களோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் எங்களோடு சேர்ந்து வந்திருக்கிறாங்க, இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாயிருக்கு, அவங்க பல மாநிலங்களில் பலமாக இருக்கிறாங்கிறது ஒரு ஃபேக்ட். இன்னொன்று 2014 வளர்ச்சின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாரு திரு மோடி. 2019 புல்வாமா பாலகோட் அப்படிங்கிறது தேச பாதுகாப்புங்கிற அடிப்படையில் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடிஞ்சது. 24 என்ன நரேட்டிவை அவங்க செட் பண்றாங்க, எப்படி இந்த நம்பரை வந்து அடைய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃபேக்ட் அடிப்படையில் கேட்குறாங்க. வழக்கம் போல பாஜக தன்னுடைய நலத்திட்டங்களாலும் வளர்ச்சி திட்டங்களாலும் முன்னேற்றகரமான இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் கொள்கையில தான் தேர்தலை சந்தித்தோம். செஞ்சதா இதை செய்ய போறது இல்ல 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 ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலிருந்து 2014 இருந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. ஏன் செஞ்சதை பேசலன்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல எலெக்ஷன் பிரச்சாரத்துல உள்ளங்கை நெல்லிக்கனியா இன்னைக்கு பாரதத்துடைய ஜிடிபி ரேட் என்ன, இன்றைக்கு பாரதம் வான்வெளியில் செய்த சாகசம் என்ன. நீங்க சார் நம்ம தேசத்தை பாதுகாக்கிறவங்க நம்ம தீபாவளியும் பொங்கலும் ரம்ஜானும் கிறிஸ்துமஸும் கொண்டாடுறதுக்கு நிம்மதியா பிள்ளை பெண்டாட்டியோடு குடும்பம் நடத்துவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கிற எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி சபப்பெட்டிகளில் ஊழல் நடந்தது. சபப்பெட்டிகள்ல அந்த சார் அது என்டிஏ கவர்மெண்ட், வாஜ்பாயோட கவர்மெண்ட். இல்ல இல்ல வாஜ்பாயோட கவர்மெண்ட் சார். ஃபார் யுவர் ஃபேக்ட். இல்ல இல்ல சவப்பெட்டி ஊழல் யாருடைய கவர்மெண்ட்ல நடந்துச்சு பாகிஸ்தான், நீங்க சொல்லுங்க. என்டிஏ கவர்மெண்ட் தானே. ஒத்துக்கிறீங்களா? சரி ரைட். போபாக்ஸ் பீரங்கில இருந்து ரைட் சார். சவப்பெட்டி ஊழல் பாஜகவுடைய வாஜ்பாய் ஆட்சியில நடந்துச்சு. நிறுத்துங்க சார். சார் நீங்க அது சார் நீங்க சொல்றத நான் சொல்றேன் சார். அது என்டிஏ கவர்மெண்ட்ல நடந்துச்சு சார். ஒத்துக்கிறதுக்கு நன்றி. வெளிப்படையா பேசுறீங்க, நியாயமா பேசுறீங்க, நன்றி. நாங்க சொல்றோம் ராணுவத்தின் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு முன்பு ராணுவத்துடைய நிலை எப்படி இருந்தது? கொரோனா பேரிடர் இந்தியாவில் உலகத்தில் வருவதற்கு முன்னாடி ஒரு மாஸ்கை பற்றிய சிந்தனை கூட நம்மகிட்ட இல்லை. மாஸ்கை பற்றி சிந்தனை இல்லை சார். ஆனா இன்னைக்கு உலகத்திற்கே தடுப்பூசி கொடுக்கக்கூடிய நாடாக இன்னைக்கு மாறி இருக்கும். சரி, இந்த 310 இதெல்லாம் சாதனை இல்லையா? 310 370 400 அப்படிங்கறதெல்லாம் ஒரு மைண்ட் கேமா, ஒரு உளவியல் தாக்குதலா எதிர்க்கட்சிகள் விரிச்ச வலையில வாக்காளர்கள் இருக்கீங்க. நாங்க ஏதோ ஹனி ட்ராப் தான். நாங்க விரிச்ச வலையில ஹனி ட்ராப்லாம் பாஜகவுக்கு வரோம் சார். அத வெளிப்படையா ஒத்துக்காதீங்க சார். நாங்கலாம் ஹனி ட்ராப்ல விழுகிற ஆட்கள் நாங்க கிடையாது சார். ஆமா சார். அது பாஜகக்குள்ளேயே தான் விழுகுறாங்க. ஹனி ட்ராப்ல விழுந்தோனே நீங்க ஒத்துக்கிறீங்க சார். ட்ராப்ல மோடி சொன்னாருன்னு சொன்னே. நாங்க ஹனி ட்ராப்ல பாஜக காரங்க தான் விழுகுறாங்க. இல்ல ஹனி ட்ராப்ல என்ன வார்த்தை சார்? நீங்க அத ஹனி ட்ராப் வச்சுங்க. என்ன வார்த்தை? நியாயப்படுத்தாதீங்க. நீங்க நியாயப்படுத்துறது நியாயப்படுத்த வேண்டாம். ஹனி ட்ராப்ல பாஜக காரங்க தான் விழுந்திருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், வார்த்தை தவறுதலாக வந்ததாக நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அதை நியாயப்படுத்த வேண்டாம். ஹனி ட்ராப்ன்றத நியாயப்படுத்த வேண்டாம். அது நீங்க வந்து ஹனி ட்ராப்ல திமுக பாஜக எல்லாம் விடாது. ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தானே. அது என்ன அர்த்தம்? ஹனி ட்ராப்ங்கற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான். சிபிசிஐடி கேஸ்ல ஒரு ட்ராப் வைப்பாங்க.
Trap பொது வார்த்தை ஒரு trap வைப்பாங்க. Trap அது பொது மாதிரி- பாஜக மைண்ட்ல எப்பயுமே ஹனி சார், ட்ராப் தான் போங்க. ஏன் நீங்க தவறாவே பாக்குறீங்க? சரி ஹனி ட்ராப்புக்கு வேற அர்த்தமே இல்ல சார். இல்ல சொல்லுங்க, எங்க டிக்ஷனரியில சொல்லுங்க. சரி, நீங்க honey trap சொல்லுங்க என்னன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஹனி ட்ராப்னா என்ன? நாங்க வந்துட்டு எலிக்கு வந்து வச்ச தேங்காய் சில்லு மாதிரி நினைக்கிறோம், அவ்வளவுதான். எலி மாதிரி நீங்க வந்து வலையில விழுந்துட்டீங்க, மாட்டிட்டீங்க. அது ட்ராப். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஹனி ட்ராப்னா என்ன சார்? அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும். அதுக்கு மேல நீங்க தான் சரி புரிஞ்சுக்கணும். வாங்க நான் அதனால தான் அதை தவிர்க்க சொல்றேன். நான் வந்து பொது வெளியில அந்த வார்த்தையை தவிர்க்க சொல்லும்போது அதை நியாயப்படுத்துகிற போது நெறியாளருக்கும் ஒரு சங்கடம் வந்துருதுல. சரி நீங்க கடந்து வாங்க. உளவியல் தாக்குதலா 310 இல்ல, இன்னைக்கு 370 400ன்றது ஒண்ணு 400 பற்றி பேச வைத்திருக்கிறோம். இன்னொன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு, எங்களுக்கு இலக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 300 ஆமா. வந்துருவோம்னு இல்ல, இல்ல, சொல்லிட்டாங்க. இல்ல. கெஜ்ரிவால் இல்ல, இல்ல. சொல்லிட்டாரு. அது கெஜ்ரிவால் சொல்றது வந்து அவரா அந்த கூட்டணியில தானே யாருங்க இருக்காரு. கோஆர்டினேட்டர்? இந்தியா கூட்டணியில தானே சார், இருக்காரு. ஒண்ணு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒருத்தர் சொல்லுங்க. நான் இந்த திருமாவளவன் அண்ணன் அழகா சொல்லியிருக்காரு நேற்று முதல் நாள் ஒரு பேட்டியில, ஆண்டுக்கு ஒரு பிரதமரை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு. எவ்வளவு அழகான சித்தாந்தம் பாருங்க. நிச்சயமா இதை மக்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா முடிவுகள் நிறைய மாறி இருக்கும். ஆண்டுக்கு ஒரு நீங்க நம்பரை நீங்க மட்டும் பேசிட்டு இருந்தீங்களே, இப்ப இந்தியா கூட்டணியும் சேர்ந்து பேச தொடங்கிடுச்சு. 400 சுற்றியே பேச வைத்தோம் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அடுத்து நீங்க எவ்வளவுன்னு ஏதாச்சும் சொல்லிருக்கீங்களா? நாங்க ஒரு 273 இந்த மேஜிக் நம்பரை தொடுவோம். கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு 300. அது கெஜ்ரிவால் எப்ப சொல்லியிருக்கிறாரு? கெஜ்ரிவால் எப்ப சொல்லியிருக்கிறாரு? அதனால இந்தியா கூட்டணி ஒரு திசை தெரியாத கப்பல். அதுக்கு வந்துட்டு அவ்வளவு பேருமே கேப்டன், அங்கே சர்வெண்டே இல்ல, அனைவருமே மாலுமிகள், எல்லாருமே இந்த கப்பலை சேர்ந்து இயக்குவார்கள் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு நலன். கரை சேர்த்துவாங்களா மாட்டாங்க? மாநில நலன் வேணுங்க. ஆனா மத்திய அரசு வலிமையாக இருக்கணுங்க. ஆனா வெறும் மாநில நலன் சொல்லிட்டு மத்திய அரசினுடைய பலத்தை வலிமையை சீர்குலைக்கக்கூடிய பிரிவினைவாதிகளா பிளவுவாதிகளா அடுத்த சுற்றுல திரு சுகுணாதேவர் 310 5 கட்டங்கள்லயே அடைஞ்சிட்டோம் அப்படின்னு திரு அமித்ஷா சொல்றது எந்த கணக்கின் அடிப்படையில புரிஞ்சுக்கிறேன்? கூட்டாம்போக்கு கணக்கு தான், அதுக்கு எந்த விதமான கணக்குமே கிடையாது. சார் சொன்ன நான் சொன்ன ஃபேக்டும் ஒத்து போலையா? கடந்த 2019 ஃபேக்டும் 2019 முடிவை வைத்துக்கொண்டு 2024 நம்ம பார்க்க முடியாது. 2014 வைத்து 19 வைத்து 24 வைத்து அதெல்லாம் அப்படியே தான் பிரதிபலிக்கும், அப்படியே தான் எதிரொலிக்கும்னா தேர்தலை நடத்த வேண்டிய அவசியம். அந்தந்த தேர்தலுக்கானது மட்டும்தான் அது. ஆமா, ஏன்னா நீங்க 2014, 19, 24 மூன்று தேர்தலையும் பார்த்தோம்னா 2014 பொறுத்த வரைக்கும் மோடி ஒரு மிகப்பெரிய பிம்பமாக முன்னிறுத்தப்பட்டார். மோடி வந்து வைப்ரண்ட் குஜராத் மாடல் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிம்பத்தோடு மோடி முன்வைக்கப்பட்டார். மோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் என்பதை பார்க்குறோம். 2019 தேர்தலில் அந்த 5 ஆண்டு காலம் அவங்க ஆண்டப்ப அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, பண மதிப்பிழப்பில் இருந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் 19 ஒட்டி 19 வந்து 2 விஷயங்கள் இல்லை. ஒன்று, இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை, தனித்தனியாகத்தான் நின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைத்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள், 39 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். 2019 இன்னொன்று, அந்த நேரத்தில் தான் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. அதனால மோடி மீண்டும் 2வது முறையாக வந்தார். இப்போ பார்த்தோம்னா 2024 பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்கவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி. எப்படி தமிழ்நாட்டில் 2019 நடந்தது போல இப்ப இந்தியா கூட்டணிங்கிற ஒன்று உருவாகி இருக்கிறது. அப்படி ஒரு தேசிய நரேட்டிவ்க்கும் அந்த நம்பருக்கும் சம்பந்தம் இருக்கா? 310 கண்டிப்பா. இப்ப நீங்க எலெக்ஷன் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் தானே, 1+1 = 2 அப்படிங்கிறதான அதனுடைய கூட்டணியின் கணக்கு என்பது மிக முக்கியமான பங்கு வைக்கும் தானே. இப்ப ரெண்டு விஷயங்க. 2019 பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருந்தாங்க, இப்ப யாரெல்லாம் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா அதிமுக இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றி பெறல அப்படிங்கிறது வேற. ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை அவங்க பெற்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவசேனா இருந்தாங்க. இப்போ வந்து சிவசேனா உடைந்த அதனுடைய ஒரு பகுதி தான் இங்கே இருக்காங்க, பிஜு ஜனதா தளம் இல்லை. பல கட்சிகள் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி கூட்டணியில் மேஜர் பார்ட்னருங்கிறதே யாருமே இல்லை. சந்திரபாபு நாயுடு தவிர்த்து விட்டு பார்த்தோம்னு சொன்னால் பிஜேபி கூட்டணியில் பெரிய அளவில் கட்சிகள் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியில் பார்த்தோம்னா 2019 தனித்தனியாக உதிரியாக சிதறி கொண்டிருந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தோம்னா சார் சொன்ன மாதிரி எக்ஸிட் போல்ங்கிறது இன்னும் எங்கேயுமே எந்த ஊடகமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு கட்சி ஏஜென்ட்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு கட்சி நிர்வாகிகள் கொடுத்திருக்கலாம். தெரியல, நமக்கு வந்து வெளிப்படையா தெரியாத வரைக்கும் தெரியல. அமித்ஷாவே அப்படிலாம் சொன்னதாக தெரியவில்லை. என்னமாலும் உளவுத்துறை அறிக்கை எங்களுக்கு வந்தது, அப்படி அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னா கூட பரவாயில்ல. எந்த கட்சியும் போய் எக்ஸிட் போல் எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஊடகங்கள் ஜூன் 1 தான் நமக்கு எக்ஸிட் போலுடைய முடிவுகள் வரப்போகிறது. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாமே பெரும்பாலும் பிஜேபி
ஜெயித்து விடும் என்று சொன்னா ஜோசியம் பாக்குறது இல்லைங்க சார் நான் பேசுறேன். அனுமானங்களின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில அதான் யாரு அனுமானங்களின் அடிப்படைங்கிறதுக்கும் தரவுகளின் தரவுகளின் வித்தியாசம் இருக்கு சார். உளவுத்துறை கொடுத்த தரவா, தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவா, இல்ல பூத் ஏஜென்ட் பாஜக பூத் ஏஜென்ட் சோர்சஸ் இருக்கு. அத சொல்லலையே. அவர் சொல்லணும்ல, நீங்க சொல்லக்கூடாது. சோர்சஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. எதையுமே சொல்லணும் அவசியம் இல்லை, எதையுமே பேச எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்லுச்சு அந்த மாதிரி சொல்லுங்க. அப்படியே நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆமா சொல்லலாம் சார், தப்பு இல்ல சார். அது தப்பே ரகசிய தகவல் தான் வரும். யாரு குடுக்குறா, எக்ஸிட் போல்ங்கிறது இன்னைக்கு வந்தால்தான் நமக்கு தெரியும். இதற்கு முன்னால் தேர்தலுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னவர்கள் கூட இன்றைக்கு அந்த உறுதியான குரலில் பேசுவதில்லை. உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் எடுத்துங்க. பிரசாந்த் கிஷோர் சமீபமாக தொடர்ச்சியாக பிஜேபி மோடி பழைய அளவுக்கு ஓட்டு வாங்க விட்டாலும் பிஜேபி தான் மறுபடியும் வரும் என்று சொன்னார். ஆனால் அவரே இப்போ கரண் தாப்பருடைய பேட்டியில் திணறியதை பார்த்தோம். யோகேந்திர யாதவ் அவருடைய ட்வீட்டை ரீட்வீட் செய்திருக்கார் பிரசாந்த் கிஷோர் என்பதை பார்க்கிறோம். யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா, ஒரு எட்ஜில் தான் பிஜேபி இருக்கிறது என்று யோகேந்திர யாதவ் சொல்வதையே பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து இந்த 310 5 ஃபேஸ்ல அப்புறம் 400 தான் இனிமே இலக்கு, 370 தான் அந்த நம்பரை சொல்லிட்டே இருக்கிறது என்ன? அது வந்து பயத்தின் வெளிப்பாடாக முதல்வர் சொல்ற மாதிரி புரிஞ்சு கொள்ளணுமா, இல்ல நம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கா பாஜக? ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு, அதை திருப்பி பின்வாங்கினால் அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், 400 தொகுதியில் ஜெயிப்போம், 370 தொகுதியில் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். அப்படிங்கிறதுனால மறுபடி அதை சொல்லுகிறார்கள் ஒரு விஷயம். களம் என்ன எதிரொலிக்குது, களம் என்ன பிரதிபலிக்குது? களம் எப்படி எதிரொலிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பிஜேபியுடைய பிரச்சாரங்களே சாட்சி. என்னன்னா வந்து இப்ப சார் சொன்னது மாதிரி பிஜேபிங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டி, அது வந்து ஒரு வித்தியாசம் உள்ள ஒரு கட்சி, அதுக்கான ஒரு கொள்கை இருக்குது, அதை வைத்து தான் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை என்பது என்ன? இந்தியா முழுக்க ஒரே அடையாளம் தான், நாங்கள் வந்து ஒற்றை தேசியத்தை தான் முன்வைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஒடிசாவில் போய் அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து நான் வந்து தமிழர்களை வந்து அங்கீகரிக்கிறேன், தமிழுடைய பெருமையை பேசுவது, ஒடிசாவில் போய் பார்த்தோம்னா ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளுவதா அப்படின்னு பேசுவது என்பதிலிருந்து அந்த கொள்கையிலிருந்து இவங்க பின்வாங்குகிறார்கள். ஏன்னா வந்து ஒடிசாவில் வந்து வெற்றி பெறணும்னா அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான் பேசணுங்கிற ஒரு சூழலுக்கு வந்து விட்டார்கள். ராமருங்கிற பிரச்சனை எடுத்துங்க. முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ராமர் கோயிலுக்கு அழைப்புதல் கொடுத்தோம், எதிர்க்கட்சிகள் வரவில்லை. இது முதலாம் கட்ட பிரச்சாரம். ரெண்டாவது என்ன போச்சுன்னா, ராமர் கோயிலை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் புல்டோசரை வைத்து இடித்து விடுவார்கள். இப்போ அடுத்து என்ன வந்துச்சுன்னா, காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் அப்படின்னு யார் பேசினாலுமே அவங்களை கைது செய்து விடுவார்கள். இன்னும் அவர் ஒன்று தான் சொல்ல, ராமர்ங்கிற பெயர் வைத்திருப்பவர்களெல்லாம் கொலை செய்து விடுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் போலே தவிர மற்றபடி அடுத்தடுத்த கட்டமாக வருவதை பார்க்கிறோம். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க, தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. சந்திரபாபு நாயுடுவை தவிர வேற பெரிய கட்சிகள் அங்கே இல்லை. கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணா கேஸு, தெலுங்கானாவிலையுமே அவங்க வீக்காக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்களை பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னாலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எம்பிக்கள் போவாங்க நாடாளுமன்றத்துக்கு. வடகிழக்கு மாநிலங்கள் பிரச்சாரத்துக்கே போகலாம். தென்னிந்தியாவில் முதன்மையான காஷ்மீரில் பிஜேபி நிற்கவே இல்லை. அவங்க வந்து நம்பியிருப்பது இந்தி பேசக்கூடிய அந்த கவுபெல்ட் சொல்லக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான். அங்கேயுமே ராஜபுத்திர எதிர்ப்புகள் வருவதை பார்க்கிறோம், பல மாநிலங்கள் எதிர்ப்புகள் வருவது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இதுக்கு வேற எந்த பாராமீட்டருமே தேவையில்லை. பிஜேபிக்கு ஒரு தோல்வி பயம் இருக்கிறது என்பதற்கு மோடியுடைய பிரச்சாரத்தை ஒவ்வொன்றா எடுத்து நீங்க வீடியோ எடுத்து அனலைஸ் பண்ணீங்கனாலே அது தோல்வி பயம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே. திரு பாக்கி, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்ற மாதிரி, பத்திரிகையாளர்கள் சொல்ற மாதிரி எண்ணிக்கை பாஜகவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல அமித்ஷா சொல்ற அந்த எண்ணிக்கை ரீட்டைன் ஆகுவதற்கான சூழல் தெரியுதா உங்களுக்கு? எண்ணிக்கை வந்து அவங்க 400ன்னு சொல்றது நடக்காது. ஆனா நிச்சயமா ஆட்சி பிடிப்பதற்கான பெரும்பான்மை பெறுவார்கள். விடுபட்டு போன மற்ற கூட்டணி கட்சிகளை தங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய அந்த மாதிரியான அணுகுமுறை கையாளும். 5 கட்டத்திலே 310 வாங்கிட்டோம், இனிமே 400 தான் இலக்குன்னு பேசுறதுக்கான காரணம் அது வந்து நீங்க அவர் உள்துறை அமைச்சர் கவனிக்கணும். உள்துறை அமைச்சருக்கு அவருக்கு உண்டான சோர்ஸ் எப்படியோ அதன் மூலம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற நண்பர்கள்லாம் சொன்னாங்க எக்ஸிட் போல எல்லாருமே எடுத்திருப்பாங்க, வெளியிடக்கூடாது, அது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மாலையில் தான் வெளியிடணுங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவு. அதனால் இப்போ எல்லாருமே இதுவரையில் நடந்த 6 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவிலையும் எக்ஸிட் போல் தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கும், வெளியிடப்படவில்லை. அது உள்துறை அமைச்சரான அமித்ஷா வெளியிட்டிருக்காருல சார், 300 ஜெயிப்போம்னு சொல்லிருக்காரு. அப்படி சொல்லலாம். அதான் அது 400 ஜெயிக்கலாம்னு சொல்லும்போது பரவாயில்ல, டேட்டா இருக்குன்னு சொல்றாரு. தரவுகள் அடிப்படையில் சொல்லுங்கிறது வேற. தமிழ் இலக்கியத்தில் அகநானூறு புறநானூறு அப்படி மாதிரி
இவங்களுக்கு பாஜக 400 என்றது ஒரு பிரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதான் புதிய ஆக இது புறநானூறு போறதா அது ஒரு பக்கம் இருக்கு. இல்ல இதுல வட மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி வந்து வலுவா இருக்கு, தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு. ஏற்கனவே வட மாநிலங்கள்ல பாஜக வாங்கின எண்ணிக்கை குறையும், தென்னிந்தியாவில் அவங்களுக்கான எண்ணிக்கை கூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு ஒரு தகவல்லாம் இங்க சொல்றாங்கல்ல. ஒரு பத்திரிகையாளரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எண்ணிக்கையை நோக்கி நகரும் போது இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. சில மாநிலங்களில் கூட்டணி கட்சிகள் பிரிந்து போவதன் விளைவாக அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். சில எண்ணிக்கைகள் கிட்டத்தட்ட 50-60 இடங்களை வந்து கடந்த முறை பெற்ற இடங்களை விட குறைவாகத்தான் படும். மொத்தமாவா வட மாநிலங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சேர்த்து சொல்றேன். அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இப்போ கேரளாவில் ஐ டோன்ட் திங்க் அவங்களால ஒரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே ஒரு முறை 2014 அவங்க இண்டிபெண்டாக வந்துட்டாங்க. சில இடங்களில் இருக்கலாம், சில இடங்கள் இழப்புகள் மட்டுமில்லை. இப்போ 2019 தெலுங்கு தேசம் அவங்களோட இல்லை, இப்போ இருக்காங்க. அதை பார்க்கணும். அப்போ அதை தெலுங்கு தேசத்துக்கு இப்போ இதே பிரசாந்த் இல்லை அதை ஒத்துக்கிறாங்க. 2019 இல்லாத தெலுங்கு தேசம் இப்போ இருக்கு, அந்த ஒரு கூட்டணியை தவிர வேற யாருன்னு கேட்குறேன். அதான் கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல அதில் ஏன் இந்த லாஜிக்கை ஏன் முன்வைக்கிறேன்னா, பிரசாந்த் கிஷோர் நான் சொல்றாரு இந்த வாட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து படுதோல்வி அடையும், அதனுடைய பலன் தெலுங்கு தேசத்துக்கு போகும். அங்கே மாநில கட்சிகள் 2 தானே வலுவானவை. அப்போ அந்த பலன் வந்து தெலுங்கு தேசத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருந்ததுன்னா தெலுங்கு தேசத்தினோட கூட்டணியாக இருக்கிற பாஜக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கூடுதல் இடங்கள் அங்கே பெறலாம். கர்நாடகத்திலையும் பெறக்கூடும். ஏன்னா அவங்க வந்து கடந்த முறையே பெற்றாங்க. மாநில சட்டப்பேரவை நிலைமை வேற, இது வேற. ரேவண்ணா விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி பரவலாக சில இழந்த மாநிலங்களை பெறக்கூடும், பெற்ற மாநிலங்களை ஒரு சில இடங்களில் இழக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்காங்க. அப்புறம் ஏன் முதல்வர் தோல்வி பயம் புலம்புறாங்கன்னு சொல்றாரு? அதுக்கு காரணம் இவங்க பேசுறது தான். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். 2014 நரேந்திர மோடி பிம்பம்னு நண்பர் சுகுணா தேவி அவர்கள் அழகாக சொன்னார். குஜராத் பிம்பத்தை நேஷனல் லெவல் எடுத்துகிட்டு போனாங்க, அது வரைட்டு. அதனால் அவர் வெற்றி பெற்றார். 2019 புல்வாமா தாக்குதலை பற்றி சர்ச்சை கிளம்பியது. ஒரு தகவலை வந்து அவர் வேண்டான்னு வெளியிட சொன்னார். அந்த ஒரு பிரச்சனை டீட்டெயில் போக விரும்பலை. அந்த பிரச்சனை காரணமாக வெற்றி பெற்றது. அதுக்கு வந்து டெலிபரேட்டாக அது வந்து ஆட்சியாளர்களை காரணம் அப்படின்னு புகாராக சொல்லப்பட்டது. நமக்கு அந்த விவரம் டீட்டெயிலில் போக விரும்பலை. ஆனால் இப்போ இந்த மாதிரி எந்த நிகழ்வும் இல்லை. நல்லா கவனிக்கணும், எந்த நிகழ்வும் இல்லை. ஆனால் மோடி பிம்பம் இருக்குல்ல, அதுதான் மோடி பிம்பத்தை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் இந்த எதிர்கட்சிகளோட கூட்டணி என்ன என்னுடைய அனுமானம் எதிர்கட்சிகள் கூட்டணி என்பது ஸ்திரமாக இருக்காது, தேர்தலுக்கு முன்னாடி கலகலத்து போயிடும். எப்போ எதிர்பார்த்தாங்கன்னா பாஜகவை தரப்பினர் எப்போ எதிர்பார்த்தாங்கன்னா, நிதிஷ்குமார் அங்கேருந்து வந்தார்ல, நிதிஷ்குமாரே வந்துட்டார். இந்தியா கூட்டணியோட ஒன் ஆஃப் த ஆர்கிடெக்ட், இன்ஃபேக்ட் அவர் தான் மெயின் ஆர்கிடெக்ட்னு நினைக்கிறேன், ஆர்கிடெக்ட் ஆஃப் த இந்தியா பிளாக். முதல் கூட்டத்தை அங்கே அவர் தான் பார்ட்னர். ஆமாம், அவரே வந்துட்டாரே, இனிமேல் கலகலத்து போயிடும்ன்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. இல்லை, அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இன்னமும் அந்த இந்தியா கூட்டணியில் கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி இருக்காங்கன்றது அந்த விஷயம்லாம் வேற. பெரும்பான்மையை பெற்று விடுவார்கள், 400 இலக்கை அடைய மாட்டாங்க. அந்த எனக்கு ஸ்டாலின் சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல. இந்த சூழல்ல நீங்க பெரும்பான்மையை பெற்றுருவாங்க, ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. முதல்வர் வந்து தோத்து போயிடுவாங்க. நான் அதுதான் சொல்றேன். அது ஏன் சொல்றாருன்னா, இவங்க இவ்வளவு காலம் முதல் கட்ட வாக்குப்பதிவு போது அவங்க இந்த மாதிரி பேசல, பிறகுதான் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசினாங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை பேசின விஷயங்கள்ல. ஆனால் அதுக்கு காரணம் அதை வச்சுக்கிட்டு தான் ஸ்டாலின் இப்ப சொல்றாரு. பதற்றத்தோட இருக்காரு, தோல்வி பயம்தான்ற அந்த அவங்க பேச்சுக வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஓகே திரு பொன்ராஜ், ஒவ்வொரு கட்டத்திலையும் முதற் கட்டத்தில் வளர்ச்சின்னு பேசினதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வாக்குப்பதிவுக்கு முன்பான பிரச்சாரங்கள்ல பேச்சு ஒன்னா இல்ல, வெவ்வேறு திசை நோக்கி இருந்ததுங்கிறது தான் தோல்வி பயத்திற்கான ஒரே அளவுகோல்னு எடுத்துக்க முடியுமா? அதை ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்க முடியாதா? இல்ல, அது வந்து ஸ்ட்ராட்டஜி தோல்வி பயத்திற்கான அறிகுறி தான். அது ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி எடுத்துக்கிறது? நீங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரதமரது பேச்சுக்கள் அதனுடைய தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கடைசி கட்டத்தில் வந்து அவர்கள் வந்து
303 மார்க்கை கிராஸ் பண்ணுவோம், 400 அச்சீவ் பண்ணுவோம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்ப இது வந்து ஏற்கனவே செட் பண்ண அஜெண்டா. அந்த 400ன்றது பார்லிமெண்ட்லயே மோடி அவர்கள் சொன்ன அஜெண்டா தான். அப்ப வந்து அந்த அஜெண்டாவை இந்த 4-6 கட்ட தேர்தலில் அவங்க பேசவே இல்லை. 7வது கட்ட தேர்தலில் இப்ப வந்து அதை திரும்பி வலியுறுத்துறாங்க, திரும்பி அதை வந்து கொண்டு வராங்க. இந்த 6 கட்ட தேர்தலில் மோடி அவர்களது பேச்சிலேயே வந்து அந்த தோல்வியினுடைய பயம் தெரிந்தது. அமித்ஷா அதை பத்தி பேசவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கும் பொழுது நீங்க பாருங்க, இவர்களது எண்ணம் என்ன இறக்கி விட்டுருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு 300க்கு மேல 320க்கு மேல அவங்க ஜெயிப்பாங்க என்று அவர் சொல்றாரு. அடுத்து யோகேந்திர யாதவுடைய ப்ரிடிக்ஷன், அப்புறம் ராஜீவ் சர்தேசாயோட ப்ரிடிக்ஷன், இவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு இவர்கள் ப்ரிடிக்ஷன் பண்றாங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி பண்ணாங்களா அப்படின்றது தெரியாது. எந்த அளவுக்கு இவர்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த பெர்செப்ஷன் கிரியேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த பெர்செப்ஷன் கிரியேஷனை வச்சுக்கிட்டு இந்த 400 மேட்ச் பண்ணணும், அவங்களுக்கு அதுதான் கணக்கு. அப்ப 400 மேட்ச் பண்றது எப்படி மேட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை மேட்ச் பண்றதுக்கு எப்படி எந்த வழியில ஹெல்ப் பண்ணும்? இவிஎம் தான் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய 400 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இவிஎம் தான் முடியும். அது எப்படி பண்ண முடியும்ன்றத பின்னால வரேன். நீங்க 2014 அண்ட் 19 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. 2014 பிஜேபி 31% வாங்கிச்சு, 282 சீட்டு. காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 19.31%, 44 சீட்டு தான். 2019 31% வந்து 6% கூட வந்து 37.38% வந்துச்சு. அவர்களுடைய சீட் கன்வெர்டபிலிட்டி கிட்டத்தட்ட 303 சீட் ஆயிடுச்சு. ஆனா காங்கிரஸ் வந்து அதே பெர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணி அதை விட கூட வந்து ஒரு 0.18% எடுத்து 19.49% எடுத்துச்சு. ஆனா 44 சீட்டுல இருந்து 52 சீட்டுக்கு அவங்க போனாங்க. நீங்க இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியா பிளாக் கூட்டணியை மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா கூட பிஜேபி 2019 வாங்கின 22,90,00,000 வாக்கு இன்றைக்கு இந்தியா பிளாக்கினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு 2019 வாங்கின ஓட்டு ஈக்குவல் ஆயிருது. இந்தியா பிளாக் ஈக்குவல் ஆயிருது. அப்ப ஈக்குவல் ஓட்டிங் ஆயிருது. 22,21,00,000 ஆயிருது. 22,90,00,000 22 மோரல்லஸ் ரெண்டுமே ஈக்குவல். இந்த பொசிஷன்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய களத்தை பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட களம், எந்த களம் என்ற களம் அப்படின்னா, 6 கட்ட தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம். களம் வந்து இன் ஃபேவர் ஆஃப் ராகுல் காந்தி, இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா பிளாக், இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஃபேவரா இருக்கு. களத்துல வந்து அது ஃபேவரா இருக்குதுன்னு காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து மோடி அவர்கள் என்னென்ன பேசினாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை பத்தி டீட்டெயிலா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் தோல்வியின் விளிம்பில் நின்று அவர் விரக்தியின் வெளிப்பாடாக பேசி நான் கடவுள் வரைக்கும் போயிட்டார். அப்ப அதுலயாவது நம்ம ஓட்டு கிடைக்குமா என்ற அளவுக்கு அவர் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டார். இது வந்து ஒரு மெசேஜ். 2வது ஒரு மெசேஜ், எவ்வளவோ ஏற்பாடு பண்ணி பார்த்தா கூட இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து டேக் ஆஃப் ஆகல. ஏன்னா ஒரு ஃபார்ம் 17C ஒரு பூத் வைஸ் டேட்டா கூட இவங்களால வந்து ஒழுங்கா போட முடியல. கிட்டத்தட்ட 1,50,00,000 வாக்குகள் வந்து கூட போட்டிருக்காங்க. அப்ப ஏற்கனவே மூட் ஆஃப் த நேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, பிஜேபிக்கு ஒரு 7 கிட்டத்தட்ட 5.5% அதிகமாக வாக்களித்த மக்கள் 2014 காட்டிலும் 2019 5.5% அதிகமாக வாக்களித்த மக்கள் இப்பொழுது வாக்களிக்க வரவில்லை. அவர்கள் எல்லாம் என்னாச்சு, அவர்கள் எல்லாம் வந்து RSSக்கும் பிஜேபிக்கும் மோடிக்கு இடையில நடக்கக்கூடிய டக் ஆஃப் வார்ல அவர்கள் வாக்களிக்க வரவில்லை. இல்லைன்னா RSS ஒழுங்கா கிரவுண்ட் லெவல்ல வந்து அதை செயல்படுத்தல. இது வந்து ஒரு ஃபேக்டர். 2வது ஃபேக்டர், ஓபிசி கார்டை வந்து இவர்கள் சோசியல் இன்ஜினியரிங் சொல்லி ஓபிசி கார்டை பிளே பண்ணி இவர்கள் செய்த அனைத்து பிரச்சனைகளும் இவர்கள் வந்து இதை கொண்டு மாட்டி இன்னைக்கு ஒரே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல நீங்க வேற ஒன்றும் இல்லை, வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் யார் பக்கம் ஃபேவரபிளா இருக்கு? பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஆனா ஜெயிச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு தேர்தல் ஆணையம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செஞ்சிருக்குன்னு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல கொண்டு போய் பாஜக நிறுத்துறது சரிதானா?
இல்ல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ரியாலிட்டி இது வந்து என்னத்த எதிர்கட்சிகளுக்கு பண்ணக்கூடிய குற்றச்சாட்டு இது ரியாலிட்டி அப்படி இருக்கு. அவர்கள் பண்ண வேலை அத்தனையுமே வந்து மோடி பண்ண வேலை அத்தனையுமே வந்து நீங்க வந்து அவர் ஒவ்வொன்னு என்னென்ன பண்ணாரு அப்படின்றது நீங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு கண் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதை எப்படி பார்த்துருக்கோம், எப்படி எலெக்ஷன் கமிஷனை வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எப்படி செலெக்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாரு, எப்படி வந்து இவிஎம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில பிஜேபி காரங்களை டைரக்டரா போட்டாரு, எப்படி 3.5 லட்சம் வாக்கு மெஷின்ஸ் வந்து ரிப்பேரா போச்சுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு. எதிர்கட்சி குற்றச்சாட்டுப்படி 6.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து ரிப்பேர் ஆச்சு. இந்த எப்படி இந்த 6.5 லட்சம் மெஷின்ஸ் வந்து இவிஎம் சாஃப்ட்வேர் பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ரெக்கார்டு. எப்படி வந்து இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் வந்து பெர்சன்டேஜ் சொல்லுவதற்கு 11 நாள் எடுத்துக்கொண்டது, எப்படி வந்து இன்றைக்கு வந்து ஓவரால் ஸ்டேட் வைஸ் ரெக்கார்ட போட்டிருக்கீங்க, இவ்வளவு ஓட்டு போடா இருக்கு, கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் பூத் வைஸ் ஏன் போடல? அப்ப இதெல்லாம் தான் வந்து பேசுவோம். இதெல்லாம் கேட்போம், நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிஜேபியினுடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து ஏற்கனவே 37.38% இருந்து 10% குறைவதற்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்தியா கூட்டணியுடைய பெர்சன்டேஜ் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அதே 36% 37% வந்துருச்சு இந்தியா பிளாக்னால. அவர்களுக்கு வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் இருக்கிறதுனால அந்த 2% ஸ்விங்கே வந்து இந்தியா கூட்டணிக்கு 300க்கு மேற்பட்ட இடங்களை பெற்றுக் கொடுக்கும் என்பது நிச்சயம். உண்மையா இதுல இருந்தே தொடங்குவோம். திரு புரட்சி கவிதாசன், ஜெயிக்கிறது இந்தியா கூட்டணி தான், அதிக வாக்குகள் சதவீத அடிப்படையில் வாங்குறதும் இந்தியா கூட்டணி தான். அதை மீறி பாஜக ஜெயித்தாலோ அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை பெற்றாலோ தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு நடக்கலாமே தவிர கள யதார்த்தத்தின் அடிப்படையில் அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு திரு பொன்ராஜ் சொல்றேன். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வந்து மக்கள் தீர்ப்புன்னு சொல்லுங்க, அல்லது இவிஎம் தீர்ப்புன்னு சொல்லுங்க. முன்கூட்டியே சொல்லிருங்க. நீங்க ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு, அதான் சொல்றாங்க, தோத்தா இவிஎம் தீர்ப்பு அப்படின்னு இந்த மாதிரிலாம் மக்களை வந்து ஃபூலாக்க கூடாது, முட்டாளாக்க கூடாது. ரொம்ப அபத்தம். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சிகள், இந்தியாவை வழிநடத்தணும்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஜனநாயக மாண்புகளை பற்றி, நெறிகளை பற்றி, பண்பாட்டை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி கவலைப்படுகிறதாக சொல்லுகிற எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்துல ஒன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுங்க, இல்லனா இவிஎம் தீர்ப்பே இந்தியாவின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுங்க. தேர்தல் ஆணையர் நியமனம் தொடங்கி இல்ல அது உள்ளனா போய் சார் 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடங்கி சார் தேர்தல் ஆணையத்துடைய பாரபட்சமான நடவடிக்கைகளை தான் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுறாங்க. இது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசியல் சாசன அமைப்பு. அதை ஏதாவது கேள்வி கேட்கணும், சீர்திருத்தணும்னா நீங்க போய் கேள்வி கேளுங்க, சீர்திருத்துங்க, பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புங்க, உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் பண்ணுங்க. அவங்களே பகிரங்கமாக அழைக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்துக்கிறீங்க, என்னென்னலாம் சந்தேகம்னு கேட்குறாங்க, எத்தனை வாக்குச்சாவடிகளில் பதட்டம் இருக்கு, எப்படியெல்லாம் முழு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலான்ட்டு ஃப்ரீ டு ஆல் ஆஃபர் பண்றாங்க. அப்ப நீங்க போங்க, இவிஎம்ல இந்த டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் வந்து இந்த மாதிரி தேர்தல் கமிஷனை மாற்றி அமைச்சாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் உருவான நாள்ல இருந்து அப்படியேவா இருக்கு, பல்வேறு மாற்றங்களை காலத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஓகே, திரு ஹபீஸ், ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, தோத்து போனா வாக்குப்பதிவு இயந்திரம் மீதான குற்றச்சாட்டு இல்ல தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு, அதுக்கு ஆளுங்கட்சி வந்து உடந்தையா இருக்கு அப்படின்னு திசை திருப்புவது சரிதானா? இல்ல, அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய கான்டக்ட் இதுல ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷனுடைய நடத்தை ரொம்ப முக்கியம். இல்ல சந்தேகப்படுறாங்கன்னா சும்மாலாம் சந்தேகப்படல. நீங்க உச்ச நீதிமன்றம் வந்து நானும் ஒரு பார்ட்டியா இருப்பேன் எலெக்ஷன் கமிஷன்ல டிசைட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பதற்றம் இல்லைன்னா அந்த பொறுப்பை உச்ச நீதிமன்றத்திலையும் சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? கட்சி வேணாம், நீதிபதி தான் சொல்றாங்க. ஒரே நிமிஷம், அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி தான், அந்த உச்ச நீதிமன்றத்துல தான் அண்மையில நீங்க போட்ட வழக்குல நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியா வாக்குப்பதிவு விபரத்தை வெளியிடணும் அப்படின்னு நீங்க வழக்கு போடும்போது அந்த வழக்குல அவங்க தெளிவா வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உச்ச நீதிமன்றத்தை ஃபார்ம் 17C அதுக்கு தாங்க இருக்கு. பூத் அடிப்படையில வாக்குப்பதிவுங்கிற கொடுக்கலையே எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கலையே. இல்ல அது வேண்டியதுல அதான் ஃபார்ம் 17 கொடுக்கறாங்கல்ல சார். ஃபார்ம் 17ல டோட்டல் வாக்காளர்கள் எவ்வளவு, பதிவான வாக்காளர்கள் எவ்வளவு,
ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு, அதுன்னு எல்லா டீட்டெயிலும் ஃபார்ம் 17ல இருக்கும். மக்களுக்கு எப்படி தெரியும்? ஃபார்ம் 17 ஒவ்வொரு கட்சி பிரதிநிதியும் கையெழுத்து போட்டு வாங்கலாம். வாக்குச்சாவடி முகவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அழகு என்னன்றதை அண்ணன் நிரூபிச்சிட்டாரு. இப்பதான் சொன்னாரு, பிரச்சனைனா உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, எலெக்ஷன் கமிஷன் மேல சந்தேகம்னா உச்சநீதிமன்றத்துக்கு போங்க. அதே உச்சநீதிமன்றம் தான் உங்களை சந்தேகப்பட்டு நானும் கூட வருவேன் மனுவை திருப்பி அடிச்சிச்சு. ஐயா ஒரே உங்களுடைய மனு உண்மையில போட்ட மனு. அதை விடுங்க சார், நான் பேசுற பாயிண்ட் நீங்க பேசுங்க. அப்ப உச்சநீதிமன்றம் உங்களுக்கு சாதகமா கும்பிடுதெல்லாம் மெச்சி அவர் நேரத்தை எடுத்துக்க வேண்டாம், அவர் நேரத்தை எடுத்துக்க வேண்டாம், பேசட்டும். சரி பேசுங்க. இப்ப உச்சநீதிமன்றத்தை யாருமே நாங்க குறை சொல்லல. பாஜகவுடைய மனநிலை அது. அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா உச்சநீதிமன்றத்தை கொண்டாடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன், இவர் இப்பதானே சொன்னார் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க சார், எலெக்ஷன் கமிஷன் மேல ஏதாவது பிரச்சனைனா அந்த எலெக்ஷன் கமிஷனை நியமிக்கணும், நானும் வருவேன், அந்த எலெக்ஷன் கமிஷன் இன்னும் டிரான்ஸ்பரண்டா வரணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லும் போது நீங்க அவசர கதியில ஒரு சட்டத்தை போட்டது ஏன்? உங்களுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சுதந்திரமா செயல்படுறதுல பிரச்சனை இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி அங்க உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கிருந்து சந்தேகம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எங்க சந்தேகம் போகுதுன்னா, நீங்க இவர் வெறுப்பு பிரச்சாரம் பேசுறான்னு குற்றச்சாட்டு வந்தா இவ்வளோ காலத்துக்கு யார் பேசினாங்களோ அவர் பேர்ல நோட்டீஸ் அனுப்புறது வழக்கம், அதுதான் ஸ்டாட்யூட். ஆனா வழக்கத்துக்கு மாற அந்த கட்சி தலைவருக்கு அனுப்புறாங்க. சரி, பாஜக மட்டும் அனுப்புனா பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக கூடுதலா காங்கிரஸுக்கும் சேர்த்து அனுப்புறது ஏன் சார்? கம்ப்ளைண்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கும்போது அந்த ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட்டுக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலா அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு பதிலா கூடுதலா நேரம் இல்ல. அடுத்த சுற்றுல 3 விருந்தினர்கள்ட்ட போறோம். இவங்க எல்லாம் சொல்றாங்க நிதிஷ்குமார் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி அலைன்ஸ்ன்றாங்க. அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆர்கிடெக்ட் ஆஃப் தி அலைன்ஸ் வந்து டிஎம்கே உடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய பிறந்த நாள் விழாவில் 2021-22 அந்த விழாவின் போதுதான் இந்த நிலைப்பாடை எல்லா வடமாநில தலைவர்களும் ஏத்துக்கிட்டாங்க. இனி பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு மித்த அணி இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு அந்த பிறந்த நாள் விழாவில் கட்டமைக்கப்பட்டதுதான். வெறும் நிதிஷ்குமார் அத முதல் மீட்டிங் பாட்னால கன்வீன் பண்ணாரு. ஏன்னா வட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலதான் அது நடத்தணும்ன்றதுக்காக அங்க ஆட்சியில் இருந்த பீகார்ல அதை நடத்தப்பட்டுச்சே தவிர அவர் ஆர்கிடெக்ட் ஆஃப் அலைன்ஸா இருந்தது கிடையாது. திரு பொன்ராஜ், 400 நாடாளுமன்றத்திலே பிரதமர் சொன்னாரு, 370 பாஜகன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன் கேம் தான் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் மறைமுகமா உதவி செய்யுது, களத்துல வந்து இந்தியா கூட்டணி தான் ரொம்ப வலுவா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பேசுறது ஒரு பெர்செப்ஷன் கேம் இல்லையா? இல்லங்க, இது வந்து நம்பர் கேம் தாங்க. பெர்செப்ஷன் கேம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நம்பர் கேம் தான். நீங்க பாத்துக்கோங்க, நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி அப்படியே கூட்டினீங்கன்னா 36% வந்துருது. போன வட்டம் பிஜேபியினுடைய பெர்சன்டேஜ் வந்து 37%. அவர்கள் வாங்கின ஓட்டு வந்து 22 கோடி. சிம்பிளான கணக்கு தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது அப்படியே மேட்ச் பண்ணுது இந்தியா கூட்டணியுடைய 2019 கணக்குப்படி வச்சுட்டீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகி 22 கோடி மேட்ச் ஆயிருது. 10% வேற குறைய போகுதுன்றீங்க. அப்ப நீங்க இதுக்கு மேல பிஜேபிக்கு வேறதுக்கு எங்க இடம் இருக்கு? எல்லா இடத்துல என்டிஏ கூட்டணி இல்லையே. என்டிஏ வேர் இஸ் என்டிஏ பார்ட்னர் எக்ஸப்ட் பிஜேபி. 28% தான் வாங்குன்றீங்க பாஜக. இதுக்கு மேல குறையதாங்க செய்யும், மேல கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பீகார்ல வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி கெயின் ஆகுது. ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல மோடி வந்து வசுந்தரா சிந்தியாவுக்கும் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எதிராக செய்த வேலையினால அங்க இந்தியா பிஜேபியினுடைய வாக்குகள் குறையுது. இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். வரும்பொழுது நீங்க வந்து இந்தியா கூட்டணி 36%ல இருந்து 4% கூட போனா 40% ஆயிருது. 4% தான், 4% தான். அப்ப பிஜேபியுடைய கூட்டணி 37%ல இருந்து 7% குறைஞ்சா 30%. 30%னா 18 கோடி ஓட்டு வாக்கு தான். இந்தியா கூட்டணி 24 கோடி வாக்கு வாங்கும். அப்ப 24 கோடி வாக்கு வாங்கும் பொழுது இந்தியா கூட்டணி தான் 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி படி வெல்லும். எக்ஸப்ட் இவிஎம் தவிர, இவிஎம் மேனிபுலேஷனை தவிர பிஜேபிக்கு வேற வாய்ப்பே கிடையாது. வேற வாய்ப்புல அவங்களால வெல்ல முடியாது. திரு பொன்ராஜ் சாரோட கணக்கு சரிதானா? அவர் சொல்ற கணக்கு அவரோட யூகம். நான் அதுல வந்து 77 தொகுதிகள்ல வாங்குற சதவீதத்தை சொல்றாரு. இல்ல 2019 சில இடங்கள்ல அவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சது. அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றாங்க. எல்லாருமே வந்து மின்னணு வாக்கு இயந்திர பத்தி சொல்றாங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது மேனிபுலேட் பண்றது சாத்தியக்கூறுகள் மனித தவறு என்பதில் ஒற்றுக்கிறது. ஆனா என்னன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் வாக்கு பதிவுகள் இருக்குல்ல, 65, 66 அதுக்கு மேல போகல இந்த ஆண்டு இந்த தேர்தலில்.
காஷ்மீரில் மட்டும் அதிகம் 53 வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அது தெலுங்கானால அதிகம். இந்த மின்னணு வாக்கு எந்திரத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குப்பதிவுகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகரிப்பதற்காக பிரச்சாரங்கள் தீவிரமாக இறங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரிச்சிருக்கும். அதனுடைய சாதகம், அதனுடைய பலன் அவங்களுக்கு போய் இல்ல 4% கூடுனாலே போதும்ன்றார் இந்தியா கூட்டணி. அது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அது ஏன் செய்யல? வேற ஏதோ செஞ்சிருந்த திரும்ப திரும்ப வாக்குப்பதிவு எந்திரத்து மேல மட்டும் புகார் சொல்லிட்டு இருக்கிறத தவிர இது பண்ணியிருந்தா அந்த பலன் அவங்களுக்கு போயிருக்குமே. திரு சுகுணாதேவர், தோல்வி பயத்துல இந்தியா கூட்டணி வந்து இவிஎம் பத்தி இப்ப பேச தொடங்கிட்டாங்களா இறுதி கட்டத்துல? இல்லை, இவிஎம் பற்றி பல சந்தேகங்கள் பல தரப்பினால் வைக்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி மட்டும் இல்லாமல் பொதுவான ஆட்களுமே பல சந்தேகங்கள் முன் வச்சிருக்கிறாங்க. விவிபேட் பற்றியுமே வந்து வழக்கு போடப்பட்டது, உச்சநீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் என்னன்னா வந்து இவிஎம்ங்கிறது முழுக்க தவறு அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கப்படணும். ஆனால் அதே நேரத்தில் அதன் மேலே சந்தேகம் இருப்பது உண்மை. நம்ம முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீதே சந்தேகம் வந்துருச்சு எதிர்க்கட்சிகள். தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லா பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா வந்து இவர் ஹபீஸ் சொன்னதை போல தேர்தல் ஆணைய நியமனத்திலிருந்து ஆரம்பித்து தேர்தல் பல கட்டங்களாக அறிவிக்கப்பட்டதுலேருந்து கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து வாக்கு சதவீதத்தை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக வாக்கு சதவீதத்தை வெளியிடுவதில் இருந்து பல விஷயங்களால் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை என்பது போய்விடும். சிசிடிவி கேமரா திடீர்னு ஆஃப் ஆகுது வாக்குச்சாவடியில் வைக்கப்படுகிற இடங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் இந்த சந்தேகங்கள் எழுகின்றன. இதை தாண்டி இப்போ இந்த கூட்டணி என்பது இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் ரொம்ப மிக முக்கியம். சார் சொன்ன மாதிரி 2014 தேர்தலில் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் 2 இடங்கள் வெற்றி பெறுகிறது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பிஜேபி அதிகமாக வாக்கு வாங்கியதுங்கிறது 2014 தான். அப்போ அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, பாமக இருந்தது, மதிமுக இருந்தது, திமுக தனியாக நின்றது, காங்கிரஸ் தனியாக நின்றது, அதிமுக தனியாக நின்றது. அந்த தேர்தல் மோடியாலடியா தேர்தல் அதிமுக வந்து பெரும்பான்மை வெற்றி பெற்றது. அப்படி எல்லா கட்சிகளையும் சேர்த்த பொழுதுதான் பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது. அந்த அரித்மெட்டிக் இப்ப பாஜக இந்தியா முழுக்க பார்த்தோம்னா அப்படி ஒரு மேஜர் பார்ட்னரே பிஜேபி இல்லாத பொழுது பிஜேபிங்கிற ஒரே ஒரு கட்சி, அந்த கட்சி மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் பிஜேபி 400 சீட்லாம் ஜெயிக்க முடியும். ஆனால் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதிருப்திகள் இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது என்பதுதான் கள நிலவரம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.